அக்னி பச்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மிக மூத்த தலைவருமான திரு ப. சிதம்பரம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழல்ல சட்டமன்ற தேர்தல் பற்றிய உங்களுடைய கணிப்பு என்ன? சட்டமன்ற தேர்தலில் போட்டி கடுமையாக இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பண பலம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மக்களை ஈர்க்கக்கூடிய பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்று கூட்டு வைத்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம். போட்டி கடுமையாக இருக்கும், ஆனால் இறுதியில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன். 5 முனை போட்டி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சார்பா இருக்காதா? 5 முனை போட்டியெல்லாம் ஊடகங்கள் உருவாக்குற ஒரு மாயை. போட்டி 2 முனை தான். 3வது அணி களத்தில் இருக்கு, ஆனால் போட்டி இல்லை. வாக்குகளை பிரிப்பார்கள். ஆங்கிலத்தில் ஸ்பாயிலர் என்று சொல்வார்கள். வாக்குகளை பிரிக்க போறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் கூட்டணி அப்படின்னு ஜெயலலிதா விமர்சனம் பண்றாங்க. சொல்றது யாரு? இன்னைக்கு யார் மீது வழக்கு நடக்கிறது? இன்றைய தேதியில இன்று உச்ச நீதிமன்றத்தில் யார் மீது வழக்கு நடக்குது? நன்றி உணர்வு இல்லாமல் செஞ்சதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் திமுக தோழர்கள் மீது காங்கிரஸ் கட்சியினர் நடவடிக்கை எடுத்தார்கள். அதையெல்லாம் மறந்துட்டு நான் மீண்டும் கூட்டணி வைப்போம் காங்கிரஸ் கட்சியோடு அப்படின்னு சொன்னவர் கருணாநிதி. அந்த அடிப்படையில் அந்த தவறுகளை எல்லாம் மறந்துட்டு திமுக காங்கிரஸோடு கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? அப்படி சொன்ன மாதிரி நான் படிக்கல, மாதிரி சொன்னாரா எனக்கு தெரியாது. என்னுடைய கருத்து என்னன்னா, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதது பிழை. அந்த பிழையின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகமும் தோற்றது, காங்கிரஸ் கட்சியும் தோற்றது. 2011 கூட்டணி வச்சும் தோத்தாங்களே. 2011 கூட்டணி வச்சும் தோத்தாங்க, 2006 கூட்டணி வச்சும் வெற்றி பெற்றாங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்னன்னா, மாறி மாறி அதிமுக திமுகன்னு வருது. அந்த காலச்சக்கரம் அதே போல் சுழன்றதென்றால் இந்த முறை திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறத்தானே வேணும். எந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றினதோ அந்த திராவிட கட்சிகளை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தாங்கி பிடிக்குது, சார்ந்து நிற்குது அப்படின்னு பார்க்கலாம். 50 ஆண்டுகளுக்கு அரசியல் மாறாமல் இருக்க முடியாது. அரசியல் கூட்டணி என்பது டாக்டிக்கல் அலையன்ஸ் தான். அந்த சூழ்நிலைக்கேற்ப, அந்த மாநிலத்தின் தேவைக்கேற்ப, அன்றைய மக்களுடைய தேவைக்கேற்ப, உணர்வுகளுக்கு ஏற்ப அமைத்துக் கொள்வது தான் கூட்டணி. அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்ற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொண்டது சரி. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கட்சிகள் கூட மக்களோட களத்தில் நிற்கிறாங்க. அவங்களால பிரபலியம் அடைய முடியுது, வாக்கு வங்கியை அதிகரித்து கொள்ள முடிகிறது. ஆனால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் அதை தக்க வச்சு கொள்ளக்கூடிய அந்த சாதுரியம் இல்லை அப்படின்னு பார்க்கிறதா? காங்கிரஸ் கட்சி கடந்த சில ஆண்டுகளில் பலவீனமாயிடுச்சுன்னு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனால் திமுக அதிமுகவுக்கு அடுத்து அனைத்து மாவட்டங்கள்லையும் அனைத்து ஒன்றியங்கள்லையும் பரவி இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். 2006 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்க கருத்து சொல்லும்போது அந்த தேர்தலுடைய கதாநாயகன் அப்படின்னு வர்ணிச்சிங்க. இந்த முறை சட்டமன்ற தேர்தலுடைய திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை எப்படி வர்ணிப்பீங்க? 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஒரு புதுமையான தேர்தல் அறிக்கை. மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் அறிக்கையோட முக்கியத்துவத்தை உணராத நேரம். இன்னைக்கு எல்லா கட்சியும் விழித்துக் கொண்டார்கள். எல்லா கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள். ஆகவே 2006 சூழ்நிலை 2016 இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில மக்களை ஈர்க்கக்கூடிய, மக்கள் வரவேற்கக்கூடிய பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. ஆனா இலவசங்களை தொடங்கி வச்சது அப்படிங்கிறது திமுக தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லையே, அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் காலத்திலே இலவசம் தொடங்கிருச்சு. எம்ஜிஆர் ஒரு கட்டத்தில் பல்பொடி கூட இலவசம்னு சொன்னார். 2006 ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை இந்த முறை சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அன்னைக்கு அந்த ஒரு தேர்தல் அறிக்கை தான் தேர்தல் அறிக்கையாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது. இன்னைக்கு அனைத்து கட்சி தேர்தல் அறிக்கைகளும் பேசப்படுகின்றன. குறிப்பாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்ற வாக்குறுதி மக்களை ஈர்க்கிறது. கல்வி கடனை இந்த முறை ரத்து செய்வோம் என்பது
வாக்காளர்களை ஈர்க்கிறது. ஆனா டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், அதை படிப்படியா செய்வோம் அப்படின்னு அதிமுக சொல்லும் போது மட்டும் அது காதுல பூசுத்துற வேலைன்னு விமர்சனம் பண்றீங்க. படிப்படியா எப்படி மூட முடியும்? படிப்படியாவா டாஸ்மாக் கடைகளை விரித்தாங்க? 5 ஆண்டுகளில் 1800 டாஸ்மாக் கடைகள் இருந்த இடத்துல இன்னைக்கு 6800 என்று வெளியில செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை அரசோ அதிமுகவோ மறுக்கல. ஆக 5 ஆண்டுகளில் 5000 புதிய கடைகள்னா ஆண்டுக்கு 1000 கடைகள், மாதத்துக்கு 80 கடைகள், நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 3 கடைகளை திறந்திருக்காங்க. இவ்வளவு வேகமாக இவ்வளவு மளமளவென்று கடைகளை திறந்தவர்கள் மூடுவதென்ற முடிவு எடுத்திருந்தா ஏன் ஒரு 1000 கடை உடனடியாக மூட வேண்டியதானே? போன வருஷம் அல்லது இடைக்கால பட்ஜெட் 2016 பிப்ரவரி மாதம் சமர்ப்பித்த இடைக்கால பட்ஜெட்ல 1000 கடையை மூடுறோம்னு அறிவிக்க வேண்டியதுதானே? ஆக இந்த படிப்படிங்கிறதா சந்தேகத்தை ஏற்படுத்துது. இல்ல, சிஸ்டத்துக்கு வெளியில எதிர்க்கட்சிகள் நிக்கிறாங்க, அதனால என்ன வேணாலும் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். ஆனா சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஆளும் கட்சிக்கு தான் நிதர்சன உண்மை தெரியும், யதார்த்தம் புரியும். அதனால அதை படிப்படியாக தான் செய்ய முடியும். கடைகளோட எண்ணிக்கையை குறைக்கிறதா இருக்கட்டும், இல்ல வேலை நேரத்தை குறைக்கிறதா இருக்கட்டும், டாஸ்மாக் ஊழியர்களை வேறு இடங்களுக்கு பணி அமர்த்துவதா இருக்கட்டும், புதிய கடைகளை திறக்காம இருக்கட்டும், இது எல்லாமே யோசிச்சு பண்ணணும். மறுவாழ்வு மையங்களோட எண்ணிக்கை அதிகமாக தேவை அப்படின்லாம் சொல்றாங்க. போன வருஷம் யோசிச்சிருக்கலாம்ல, இந்த வருஷம் ஜனவரி மாதம் யோசிச்சிருக்கலாம்ல, பிப்ரவரி மாதத்துல ஆரம்பிச்சிருக்கலாம்ல. படிப்படியா குறைப்பது தான் உசிதம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த முதல் படியை ஜனவரி பிப்ரவரியில நீங்க எடுத்து வச்சிருக்கலாம்ல. இதே தவிர எதிர்க்கட்சிகள் பண்ணலையா? தேர்தல் நெருங்கி வர சூழல்ல மட்டும் மதுவிலக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப ஒரு பாயிண்டேட்டிவா எதிர்க்கட்சிகள் சொல்ல முடியும். எதிர்க்கட்சி தேர்தல் அறிக்கையில தான் சொல்ல முடியும். ஆளுங்கட்சி சொல்ல வேண்டிய இடம் பட்ஜெட். 5 ஆண்டுகள் 5 பட்ஜெட், ஒரு இடைக்கால பட்ஜெட், 6வது பட்ஜெட். இதை செய்ய வேண்டும் என்பது அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்துல முதல் படி எடுத்து வச்சிருக்கணும் இல்ல. டாஸ்மாக் கடைகளை மூடுவதுதான் அதிமுகவுடைய கொள்கை என்றால் பிப்ரவரி மாத இடைக்கால பட்ஜெட்ல அறிவிச்சு மார்ச் ஏப்ரல் மேல ஒரு 1000 கடையை மூடி இருக்கணும். அது செய்யாமல் இனி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் செய்கிறேன் என்று ஆளுங்கட்சி சொல்வதுதான் வேடிக்கையா இருக்கு. தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு புதிய முயற்சியில ஈடுபடுறாங்க, கட்சியை வளர்க்கக்கூடிய நடவடிக்கைகள்ல செயல்படுறாங்க. ஒரு கூட்டணியை அமைக்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்களால வலுவாலாம் இருக்க முடியுது. எந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்க தலைமையில தானே ஒரு கூட்டணி அமைச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு கூட்டணி அமைக்க முடியலையே. அந்த சாதனையை கூட இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியால செய்ய முடியல. தமிழகத்துல ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சி தான் கூட்டணி அமைத்தது. 1971 இந்திரா காந்தியும் கலைஞரும் கூட்டணி அமைச்சாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்துல இந்திரா காந்தி, அடுத்தது ராஜீவ் காந்தி எம்ஜிஆரோடு கூட்டணி அமைத்தார். ஆக செல்வி ஜெயலலிதாவோடு கூட 1991 காங்கிரஸ் கட்சி முன்னிட்டு தான் கூட்டணி அமைத்தது. மாநில கட்சியோடு சேர்ந்து கூட்டணி அப்படிங்கிறது வேறு, ஒரு தேசிய கட்சி தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறதுங்கிறது வேறு. தன் தலைமையில கூட்டணி அமைக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி முதல் கட்சியோ 2வது கட்சியோ அல்ல. 2 அணிகள் இடையே போட்டினா ஒரு அணிக்கு முதல் கட்சி, இன்னொரு அணிக்கு 2வது கட்சி தான் தலைமை ஏற்க முடியும். 3வது இடத்துல இருக்கிற கட்சி ஒன்று முதல் கட்சியோடு சேரணும் அல்லது 2வது கட்சியோடு சேரணும். 3வது அணின்னு இப்ப அமைச்சா இன்னைக்கு அமைஞ்சிருக்க ஒரு அணி, அந்த மாதிரி ஒரு அணி தான் அமையுமே ஒழிய அது உருப்படியான அணியாக அமைக்க முடியாது. ஆனா காங்கிரஸ் செய்ய வேண்டிய வேலையா மாற்று அரசியல் பேசக்கூடிய அந்த கூட்டணி செய்யுது. இதெல்லாம் காங்கிரஸ் செஞ்சிருக்கணும். அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றாக ஒரு கூட்டணியை, ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டியது, அவர்களுக்கு மாற்றாக ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டிய பணிகளை காங்கிரஸ் செஞ்சிருக்கணும். ஆனா காங்கிரஸ் அதை செய்யாம விட்டுடுச்சு, தொடர்ந்து அவர்களை சார்ந்தே இயங்குகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றது. 2-3 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றது. உதாரணத்துக்கு 1989 தனித்து நின்றது. அதே போல 2011 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றது, வெல்லல. காரணம், 3வதாக இருக்கும் ஒரு கட்சி தன்னுடைய தலைமையில ஒரு கூட்டணி அமைக்க முடியாது. முதல் கட்சியும் 2வது கட்சியும் தான் கூட்டணி அமைக்க முடியும். ஆகவேதான் இந்த மக்கள் நல கூட்டணிங்கிறது ஊடகங்கள் தான் அதை பெருசுபடுத்துறாங்க. ஊடகங்கள் அதை பெருசுபடுத்தி ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா தெரிஞ்சுது. இப்ப தேஞ்சு போச்சே, அந்த கட்சியினுடைய குரலே கேட்க மாட்டேங்குது, அந்த கூட்டணியுடைய குரலே கேட்க மாட்டேங்குது. பொதுவா உங்களுடைய அகில இந்திய தலைமைகள் தமிழகத்துக்கு வருகிற போது அவங்களுடைய கூட்டங்கள்ல நீங்க கலந்து கொள்வது உண்டு. ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க கலந்துக்கல அப்படின்னு பார்க்க முடிகிறது இல்லையே. திருமதி சோனியா காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்த நாள் நான் ஏற்கனவே இங்க என்னுடைய தொகுதியில 6 கூட்டங்கள் பேசுவதற்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. ஆகவே கலந்துக்கல. ஆனா திரு ராகுல் காந்தி அவர்கள் மதுரைக்கு வந்த போது, மதுரை பக்கத்தில் இருக்கிறனால மதுரையில கலந்துக்கிட்டு என்னுடைய சுற்றுப்பயணத்தை 1 மணி நேரம் தள்ளி வச்சு அவர்கிட்ட
விடை பெற்று கொண்டு தான் சுற்றுப்பயணத்தை தொடங்கினேன். அதாவது போக்குவரத்து போவர காலத்தை எல்லாம் பார்க்கணும் இல்ல, 6 கூட்டம் பேசுறது முக்கியமா இல்ல இதுக்காக சென்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வர்றது முக்கியமா? இல்ல பொதுவா அந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிறது, அந்த கூட்டங்கள்ல அவங்க பேசுறத மொழிபெயர்க்கிறதுன்னு ரொம்ப ஆக்டிவாக 25 ஆண்டு காலமாக நான் மொழிபெயர்க்கவே இல்லையே. ராஜீவ் காந்திக்கு தான் கடைசியா நான் மொழிபெயர்த்தேன். ராஜீவ் காந்தி இறந்தது 1991. 25 ஆண்டு காலமாக நான் மொழிபெயர்க்கலையே. ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல ரொம்ப ஆக்டிவாக செயல்படல. பதவியில இருக்கிற போது அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கு. ஆனா ஒரு எதிர்க்கட்சியாக செய்ய வேண்டிய பணிகளை ரொம்ப சௌரியமா அவங்க மறந்துடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஒரு தேசிய கட்சியுடைய முடிவுகள் மத்திய தலைமை தான் எடுக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அதே நிலைமை தான். எவ்வளவோ வலியுறுத்தியும் கடைசி வரைக்கும் வற்புறுத்தி சொல்லியும் மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை எல்லாரும் ஆதரவு கோரியும் ஜோதிமணிக்கு இந்த முறை சீட் வழங்கவே இல்லை. அது எனக்கு தெரியாது. நான் வேட்பாளர் தேர்வு குழுவில் நான் இல்லை. ஜோதிமணி 1-2 தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஒன்று. 2வது, அவருக்கு பதிலாக அந்த மாவட்ட தலைவருக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. இது மத்திய பார்லிமெண்டரி போர்டு எலெக்ஷன் கமிட்டியுடைய முடிவு. அந்த முடிவு ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இல்ல உலகம் முழுவதும் இளைஞர்கள் பொறுப்பேற்கிறாங்க, ஆனா இந்தியாவில மட்டும்தான் இன்னும் கிழவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. இந்த நிலை மாறணும்னு சொன்னவர் நீங்க. எல்லா கட்சியிலையும் மூத்தவர்களும் போட்டி போடுகிறார்கள், இளைஞர்களும் போட்டி போடுகிறார்கள். செல்வி ஜோதிமணிக்கு 2 வாய்ப்புகள் தரப்பட்டன. 2 தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சார்னு நினைக்கிறேன். எனக்கு சட்டம் ஞாபகம் இல்லை. ஒரு நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல். 3வது முறை அவர் கேட்டிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். அவருக்கு கொடுக்கல, இன்னொருத்தர் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இந்த முறை எந்த வேட்பாளருக்குமே இல்லாத ஒரு ஆதரவு அவருக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது, மாற்று கட்சியை சேர்ந்தவர்களால் கொடுக்கப்பட்டது. ஆனால் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம், ஏன் வாய்ப்பு இல்லையே, அந்த கேள்வியை கடைசி வரைக்கும் முன்வைக்கவே இல்லையோ? நான் அந்த தேர்வு குழுவில் இல்லையா? அதனால தேர்வு குழுவில் இருக்கிறவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நான் அந்த தேர்வு குழுவில் இல்லையே. இல்ல கடைசி வரைக்கும் எனக்கு வாய்ப்பு தரலைன்னா நான் சுயேட்சையா நிக்கிறேன் வரைக்கும் கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனாலேயே ராகுல் காந்தி சொன்ன பிறகும் எனக்கு சீட்டு வழங்கல மாநில தலைமை பதிவு பண்ணாங்க. ராகுல் காந்தி சொன்னாரான்னு கூட எனக்கு தெரியாது. நான் கூட சொல்லிக்கலாம். சட்டமன்ற தேர்தலில் திரு கார்த்திக் சிதம்பரத்திற்கு சீட் வழங்கப்படல. இல்ல, அவர் தேர்தலில் நிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு நிக்கிறதுக்கு விரும்பல, விருப்பமனவே தரல. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த அடிப்படையில ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க? ஆட்சி மாற்றம் வேண்டும் சொல்லுவோம், மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 ஆண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெரிய முன்னேற்றம் கிடையாது, வேலை வாய்ப்புகள் கிடையாது, புதிய தொழில் முயற்சிகள் கிடையாது. பின்தங்கிய சமுதாயத்துக்கும் தலித் சமுதாயத்துக்கும் இடையே பகை வளர்ந்திருக்கிறது. முதலமைச்சரை யாரும் சந்திக்க முடியாது, முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்வது கிடையாது, மக்களை சந்திப்பது கிடையாது, மக்களிடம் குறை கேட்பது கிடையாது. இப்போ அவர்கள் கட்சியில இருந்தே அவர்களுடைய அமைச்சர்களே நிறைய தவறுகள் செய்ததாக அவர்கள் கட்சிக்குள்ளேயே விசாரணை நடந்ததாகலாம் செய்தி வருது. பல அமைச்சர்களுக்கு மறுவாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, பலருடைய தொகுதி மாற்றப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது 5 ஆண்டுகள் நடந்த இந்த ஆட்சியை கூட்டி கழித்து பார்க்கும்போது மீண்டும் இந்த ஆட்சியா அல்லது ஒரு அரசியல் மாற்றம் வேண்டுமா என்ற கேள்விக்கு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்கிறது, அரசியல் மாற்றம் வேண்டும் என்று மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள். பார்க்கலாம் மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறாங்கிறது மே 16ஆம் தேதி தானே தெரியும். ஆட்சி மீதான விமர்சனங்கள், ஆட்சியில குறைகள் இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த நினைப்பு மக்கள் மத்தியில இருக்கு அப்படின்னு நம்மளால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? மக்கள் மத்தியில பழகிறதுனால, மக்கள் மத்தியில பேசுறதுனால, ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் மக்களோடு மக்களாக வாழ்வதனால மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதாகத்தான் ஒவ்வொரு கட்சியும் நினைக்குது. நாங்க நினைக்கிறோம் மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் தேவை என்ற உணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். பெரியவில் ஆன்டி இன்குமென்சி இல்லை, ஒரு பெரிய வேவ் இல்லை, ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வேவ் இல்லை, எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் முன்னிலைப்படுத்தப்படலை கடந்த தேர்தல்கள் போல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படித்தான் 1996 ஊடகங்கள் சொன்ன, இப்படித்தான் 2006 சொன்னாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதா இல்லையா? ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமா ஏற்படுமா என்பதையெல்லாம் துல்லியமா யாரும் கணிச்சிட முடியாது. ஒரு கணிப்பு தான், ஒரு நம்பிக்கை தான். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகுதான் நம்முடைய கணிப்பு சரியா அல்லது எதிர் அணியுடைய கணிப்பு சரியாங்கிறது
பிறகுதான் தெரியும். மக்கள் இலவசங்களை விரும்பல, கன்ஸ்ட்ரக்டிவாக தேர்தல் அறிக்கை இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி இந்த முறை நிறைய கட்சிகள் இலவசங்களை தவிர்த்துட்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இது? இலவசங்களை தவிர்த்ததை வரவேற்கிறேன். ஆனால் இலவசங்கள் இருக்கு. 2 அணிகளுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சில இலவசங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. சில விஷயங்கள் மானியத்தோடு தருவதாகத்தான் சொல்லி இருக்கிறாங்க. மக்கள் இலவசத்தை முற்றிலும் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. இலவசம் தந்தா மக்கள் வாங்கிக்கிறாங்க. எந்த இலவசத்தை மக்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள்? எந்த இலவசத்தை தந்தாலும் மக்கள் வரவேற்கிறாங்க. மக்கள் மனதில் ஒரு மாறுதல் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெருவாரியான மக்கள் இலவசம் வந்தால் அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் ஒழிய யாரும் இலவசத்தை மறுத்ததாக எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்து என்ன? இலவசங்களே முற்றிலும் வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா, இல்ல சில இலவசங்களை வரவேற்கலாம், கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்க நிலைப்பாடா? இலவசம்ங்கிறது ஒரு வகையான மானியம், ஆங்கிலத்தில் சப்சிடி என்று சொல்கிறோம். சில மானியங்களுக்கு நல்ல புற விளைவுகள், உதாரணத்துக்கு 10வது படிக்கக்கூடிய பிள்ளைகள், 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இலவசமா சைக்கிள் தந்ததன் மூலமாக பள்ளிக்கூடத்தில் அதிகமாக குழந்தைகள் 10 முடித்து 11, 12 படிக்கிறாங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள் தைரியமா அவங்க பெற்றவர்கள் அவர்களை சைக்கிளில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. இது பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி, நன்மை தரக்கூடிய புற விளைவு. அத்தகைய மானியங்களை, அத்தகைய இலவசங்களை நான் அழுத்தமாக வரவேற்கிறேன். உதாரணத்துக்கு விவசாய கடனுக்கு மானியம் வரவேற்கிறேன், கல்வி கடனுக்கு மானியம் வரவேற்கிறேன். ஆனால் மிக்சி கிரைண்டர், ஓட்ட உடசல் மிக்சி கிரைண்டரை தந்து அது 1 மாசம் கூட ஓடலைன்னா அதற்கு என்ன புற விளைவு இருக்கு? எந்த விதமான நன்மை தரக்கூடிய புற விளைவும் கிடையாது. ஆகவே அதை நான் எதிர்க்கிறேன். எந்த மானியம், எந்த இலவசம் என்பதை பொறுத்து, அதற்கு புற விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அது தேவையா தேவையில்லையான்னு சொல்ல முடியும். அது இடத்துக்கு இடம் மாறுபடுறதா இல்லையா? மக்களுடைய வாழ்க்கை தரம் சில இலவச பொருட்களால உயருது, நீங்க சொன்ன மாதிரி சில புற விளைவுகள் அது ஏற்படுத்துது. அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடலையா? இடத்துக்கு இடமும் மாறும். மக்கள் எந்த பொருளாதார தட்டில் இருக்காங்களோ அதை பொறுத்து மாறும். இப்ப உதாரணத்துக்கு இலவசமா கேஸ் இணைப்பு மிக மிக ஏழைகளுக்கு தருவதுன்னு ஒரு திட்டத்தை தீட்டுனா அதனுடைய புற விளைவு நன்மை பயக்கக்கூடிய புற விளைவு. எல்லாம் இல்லைன்னா அவங்க விறகு அடுப்புல, கறி அடுப்புல அந்த புகையில தான் சமைக்கிறாங்க, வாழ்றாங்க. அதே இலவச கேஸ் இணைப்பு வருமான வரி கட்டுறவங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பெரும் பணக்காரர்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இடத்துக்கு இடமும் மாறும். எந்த பொருளாதார தட்டுல அந்த மக்கள் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து மாறும். இப்ப அந்த கட்டுப்பாடு கட்சிகள்கிட்ட வேணுமா? இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இலவசம் அறிவிக்கும் போதே யாருக்கு அந்த இலவசம்? அதாவது நான் ஆங்கிலத்தில் 2014ஆம் ஆண்டு கடைசி இடைக்கால பட்ஜெட்ல சொன்னேன், absolutely necessary subsidies to the absolutely deserving people. யாருக்கு அவசியமாக தேவையோ அவர்களுக்கு மட்டும் எது அவசியமாக தேவையோ அதை தரும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி எனக்கு படல. இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் தெளிவாக ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையை தந்து விடுகிறார்கள். ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, ஆனால் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அறுதி பெரும்பான்மை கிடைச்சது. இந்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கோ அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு திமுக முற்றிலும் நிராகரித்து விட்ட நிலையில, ஒருவேளை பெரும்பான்மையை திமுக பெறாத நிலையில கூட்டணி ஆட்சி தொடர்பான கோரிக்கையை காங்கிரஸ் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அகில இந்திய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. நான் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர், நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்னு நம்புறேன். அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையணும்னு கட்டாயம் கிடையாது. கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை, ஆனால் தனி கட்சியை ஆட்சி அமைக்கலாம். தேர்தலுக்கு பிறகு வேறுபட்ட கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படி நான் கருதல. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். இன்று மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் அந்த கூட்டணி முறிந்து விட்ட பிறகு அவர்கள் நிலைப்பாடுகள் மாறலாம். இன்னும் 10 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்களோடு தயாரா இருக்கிறாங்களே மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி 10 ஆண்டுகள் என்ன, 25 ஆண்டுகளுக்கு கூட செயல் திட்டம் தயாரிக்கலாம். மக்கள் மத்தியில் அதற்கு ஆதரவு இருக்கணும் இல்ல.
அவங்க வாக்குகளை பிரிக்க முடியுமே ஒழிய வெல்ல முடியாது. நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அளவெல்லாம் வெல்லவே முடியாது. அதிமுக பாரதிய ஜனதாவோட பி டீம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறீங்க. எந்த அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க? நாடாளுமன்றத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியாக திரண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கை எதிர்த்தால் அதில் அதிமுக சேர்வது கிடையாது. டெல்லியில எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம் தானே அது. டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி ஏ டீம், அதிமுக பி டீம். தமிழ்நாட்டில் இந்த 15 நாள் எடுத்து வச்சிருங்க. இந்த 15 நாள்ல நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகிற நாடகம் தான். இந்த 15 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கடுமையா விமர்சிக்கலையே. இந்த தேதியில கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுக்கூட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கலையே. ஆக தமிழ்நாட்டில் அதிமுக ஏ டீம், பாரதிய ஜனதா கட்சி பி டீம். தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்க, அதே நிலைதான். டெல்லியிலையும் தமிழ்நாட்டிலையும் ஏ டீம் பி டீம் தான் விளையாட போறாங்க. திமுகவும் வேற யாரையுமே விமர்சிக்கல. அதிமுகவும் திமுகவும் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கிறதா பார்க்க முடியுது. நம்மளுடைய எதிரி யாரு அப்படிங்கறத ரொம்ப அவங்க கிளியர் கட்டா தீர்மானிச்சிருக்காங்கன்னு தான் பார்க்க முடியுது. அவங்க மக்கள் நல கூட்டணியை விமர்சிக்கல, பாமகவை விமர்சிக்கல, பாரதிய ஜனதாவை விமர்சிக்கல, நாம் தமிழர் விமர்சிக்கல. அதனால மக்கள் நல கூட்டணியை விமர்சிக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பல இடங்கள்ல மக்கள் நல கூட்டணியை விமர்சித்து பேசியிருக்கிறார். இல்ல, தனக்கு இணையாக அவங்க அதிமுகவையும் திமுகவையும் பரஸ்பரம் கருதுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அது உண்மைதானே. விமர்சிக்கலைங்கிறதுனால அவங்க அவங்களோட கூட்டணி சேர மாட்டாங்க, இல்ல விமர்சிக்கிறாங்க அப்படிங்கறதுனால கடைசியில கூட்டணி சேருவாங்கன்னு ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட முடியும். மக்கள் நல கூட்டணி எத்தனை இடங்களில் வெல்ல போகிறது? 6 கட்சி கூட்டணி 6 இடங்களிலே வென்றாலே பெருசு. அப்புறம் அதுல யாருக்கு அந்த இடம் கிடைக்கிறத பொறுத்து, அவங்க தேர்தலுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்காங்கிறத பொறுத்து. பெரிய வெற்றியை மக்கள் நல கூட்டணி பெறாது. இந்த தேர்தல் அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையே இந்த தேர்தல் முடிவுகள் தீர்மானமாகிவிடும். கிரிக்கெட் மாதிரி வாழ்க்கைக்கு 2 இன்னிங்ஸ்லாம் கிடையாது. கடைசி 10 ஓவரை எப்படி விளையாடணும் அப்படின்னு நான் தான் தீர்மானிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடித்த மாதிரி இந்த கடைசி காலகட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லையே, நான் இன்னைக்கு அரசியல்ல தீவிரமா இருக்கிறேன். ஏன்னா கட்சி ஒரு பொறுப்பு தந்திருக்கு, அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுடைய கடைசி 10 ஆண்டுகளை அவன் தான் அமைச்சுக்கணும். உங்க வாழ்க்கையிலேருந்து எனக்கு 10 ஆண்டுகள் நீங்கள் இரவல் தர முடியாது, அல்லது இன்னொருத்தர் எனக்கு இரவல் தர முடியாது. அந்த 10 ஆண்டுகள் அவரவர்கள் தான் அமைச்சுக்கணும். அப்படி அந்த கடைசி 10 ஆண்டுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது என்ன செய்வது என்பதை அவரவர்கள் தான் தீர்மானிக்கணும். தேர்தலில் போட்டியிடுவதே வாழ்க்கையாக முடியாது. சில பேருக்கு தேர்தலில் இருப்பதே வாழ்க்கையாக அமையுது, நான் அதை குற்றம் சொல்லலை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் கடைசி 10 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. தேர்தலில் போட்டியிடுவது மட்டுமே தான் கடைசி 10 ஆண்டுகளில் செய்ய வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளல. ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்களே. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை விட ஆக்டிவா இருக்க முடியாது. இன்று தமிழ்நாட்டில் கட்சி இருக்கக்கூடிய நிலையில எனக்கு தரப்பட்ட பொறுப்புல இதை விட ஆக்டிவா இருக்க முடியாது. இந்த கட்டம் முடியட்டும், இந்த தேர்தல் முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்க முடியும்னு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஆக்டிவா இருப்பேன். ஆனா ஆக்டிவா இருப்பது என்பது தேர்தலில் போட்டியிட்டால் தான் ஆக்டிவ்ங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளல. பங்கேற்புக்கு மிக்க வணக்கம்.